Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchen என்ன பார்க்க போறோம்னா soya beans vegetable pulao எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வெஜ் புலாவ் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அரிசி பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி ஒரு 3 கப் எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம். பச்சை பட்டாணி இது வந்து காஞ்ச பட்டாணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். இது சோயா பீன்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதையும் வந்து வெந்நீர்ல போட்டுட்டு பிழிஞ்சு பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சிருக்கோம். ஒரே ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 கப் தயிர், 25 கிராம் பீன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். 3 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு, ஒரே ஒரு லெமன். இது வந்து பட்டை கிராம்பு மசாலா. அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யணும். ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி மெல்ட் பண்ணிக்கலாம். பெரிய டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் இருக்கும் நெய். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு சேர்த்த கையோட மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இதை சேர்த்துடணும். இப்போ புதினா, கொத்தமல்லி, அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி பழம் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கோம். நாட்டு தக்காளி தான். இதை சேர்த்துட்டு கையோட உப்பு சேர்த்துருவோம். நம்ம தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துட்டு வேக வைக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துடலாம். நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது கேரட்டு. உங்களுக்கு ஆப்ஷன் உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. பட் அது கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்கிறதுனால அதை நான் சேர்க்கல. அடுத்தது பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது தயிர் சேர்க்க போகிறோம். இதுக்கு தயிர் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எலுமிச்சம்பழம் வந்து நம்ம அரிசி போடுறப்ப தான் சேர்க்க போகிறோம், இப்போ சேர்க்க மாட்டோம். நான்வெஜ்ஜாக இருந்தால் இப்போயே சேர்த்துலாம். இது காய்கறிங்கிறதுனால அரிசி சேர்க்குறப்ப சேர்த்தா போதும். இப்போது நம்ம சேர்த்து தயிர் மசாலாவோட காய்கறி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. நான் வந்து இதுக்கு வந்து 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு தண்ணியும் எக்ஸ்ட்ரா காய்கறி வேகிறதுக்கு 1 கப் தண்ணியும் வச்சுருக்கேன். இப்போது அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதோட சேர்த்துட்றேன். காய்கறிக்கு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா பட்டாணி இருக்கிறதுனால ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. காய் எப்படி வெந்திருக்குன்னு நான் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. பட்டாணி வந்து இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ இதை போட்டுட்டு நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சோயா பீன்ஸும் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சோயா பீன்ஸ் வந்து தண்ணியில் அலசிட்டு புளிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாதம்
காய்கறி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சத்தானது. குழந்தைங்க காய்கறி எல்லாம் ஜென்ரலாக சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செய்கிறப்ப காய்கறியோட அந்த சாரெல்லாம் அந்த சாதத்தில் இறங்கியிருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்தது அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். உங்கள் அரிசி எந்த மாதிரின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. சாதம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா அடியிலேருந்து பொறுமையாக அப்படி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது மேலே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ நான் அது மேலே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிளான சூப்பரான ஹெல்தியான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.